மற்றொரு முக்கிய செய்தி, மத்திய வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அடுத்த 24 மணி நேரத்திற்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தீவிரத்தை தக்க வைத்து வடக்கு வடகிழக்கு நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மத்திய வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மத்திய வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தீவிரத்தை தக்க வைத்து வடக்கு வடகிழக்கு நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தாரிணி இணைப்பில் இணைகிறார். நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன். வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கடந்த சில நாட்களுக்கு முன்பு உருவானது. இது அடுத்த 2 நாட்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக குறிக்கப்பட்டு பின்பு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு பெற்றது. இதன் காரணமாக தமிழகத்தில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா பகுதிகளில் பல்வேறு இடங்களில் கனமழை எச்சரிக்கையானது விடப்பட்டு தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. தற்பொழுது இதன் தாக்கத்தால் வட கடலோர தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்து வருகிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் சார்பாக தெரிவித்திருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகரக்கூடும் எனவும் தெரிவித்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தின் தகவல்களை முழுமையாக வழங்கியதற்கு நன்றி தாரிணி.